வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தடபுட விருந்து தான் நம்ம கார்த்திக்கு சாமுண்டேஸ்வரி வீட்டில் வைக்கிறாங்க. ஆனால் சாமுண்டேஸ்வரி கண்ணில் மண்ணை தூவிட்டு சாமுண்டேஸ்வரி வீட்டில் இல்லாமல் செக்க வச்சுட்டாங்க நம்ம கார்த்தி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ரேவதி அன்பை பொழிஞ்சி நம்ம விருந்து சமைச்சு ஏகப்பட்ட விருந்து வச்சு நம்ம கார்த்திக்கு கொடுக்குறாங்க. அதோட பார்த்தோன்னா தடுமாறி விலை இருந்த நம்ம ரேவதியை கைத்தாங்களா அப்படியே அலைக்கா தூக்குறாங்க நம்ம கார்த்தி. ரேவதிக்கு நம்ம கார்த்தி மேலே காதல் வர ஆரம்பிச்சிட்டு அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தாங்க. நம்ம கார்த்தி விருந்துக்கு வாரேன் ரேவதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கள் ரேவதியும் எங்கள் அம்மாவும் நீங்கள் விருந்துக்கு வரணும், அன்னைக்கு எங்களை அந்த ஆபத்தில் இருந்து காப்பாற்றுனதுக்கு ஒரு நன்றி கூட உங்களுக்கு சொல்லலை அப்படின்னு எங்கள் அம்மா தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ராஜாவும் இதுக்கு மேலேயே நம்ம வரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சாமுண்டேஸ்வரிக்கு சந்தேகம் வந்துடும். நான் தான் அந்த ரேவதியோட எம்டியாக இருக்குது அப்படின்னு சந்தேகம் வந்துட்டுனா கண்டிப்பாக ரேவதியை வேலைக்கும் என்னை பார்க்க விடாமல் ஆக்கிடுவா. அது பிறகு இந்த வேலைக்கு வந்தாது எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு இருக்கதோ முடிஞ்சு போவோம். அதுக்காக நம்ம இதை எப்படியாவது ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். அதனால நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்தி ரேவதிக்கிட்ட நான் வரேன், உங்கள் அம்மா ஏற்பாடு பட விடுறதுக்கு நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல நேரம் ஏகப்பட்ட சந்தோஷம். அம்மா வாராங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் எம்டி நம்ம வீட்டுக்கு விருந்து சாப்பிட வராங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு என்ன அந்த கார்த்தின்னு தானே சொல்கிறா, ஒருவேளை அந்த டிரைவர் பையலாக இருந்தால் நம்ம வீட்டுக்கு வந்தால் கண்டுபிடிச்சிக்கிடுவோன்னு அவன் மறுக்க தானே செய்வான். ஆனால் உண்மையாட்டே இது அந்த கார்த்தி இல்லை போலுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சூரியகலாவும் சாமுண்டேஸ்வரியும் சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நேரத்திலே ஒரு ஃபோன் வருது நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு. இதை பாருங்கள் மேடம், நீங்கள் வந்தால் தான் இந்த பிஸ்னஸில் உள்ள இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்ல நேரம் அதுதான் நம்ம விருந்துக்கு நம்ம வீட்டுக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நம்ம ரேவதியோட எம்டி கார்த்தி வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க நேரம் நம்ம இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் டீலும் பெரிய விஷயந்தான், இதை ரேவதியே பார்த்துக்கிட்டோம், நம்ம போய் அந்த டீலை முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சூரியகலாவை கூட்டிக்கிட்டு கம்பி என்ன போயிட்டாங்க. இது எல்லாமே நம்ம கார்த்தியின் சூழ்ச்சி அதே மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதியை கைப்பிடிச்சு இந்த பாரு, நீ நம்ம உயிரை காப்பாற்றின உன் எம்டியை நல்லபடியாக சமைச்சு எல்லாத்துக்கும் விருந்து அவருக்கு சமைச்சு கவனித்து அனுப்புறது உன்னோட பொறுப்பு. அம்மாவுக்கு வீட்டில் இருக்க முடியலை, இதுக்கு மன்னிப்பும் எங்கள் அம்மா கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடு ரேவதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி சூரியகலாவை கூட்டுட்டு. அப்பாடி இனி மாப்பிள்ளைகிட்ட சொல்லலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, விருந்துக்கு நீங்கள் வாங்க தடபுடலாக கவனிச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே நம்ம கார்த்தி விருந்துக்கு தடபுடலாக வந்தாச்சு, எங்கள் எம்டி வந்தாச்சு அப்படின்னு நம்ம ரேவதி கையும் காலம் ஓடலை, அவ்வளோ சந்தோஷத்தில் துள்ளி பறக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வீட்டுக்குள்ளே நம்ம கார்த்திகிட்ட வீட்டில் உள்ளவங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இந்த பாருங்க, இதுதான் எங்கள் அப்பா அப்படின்னு சொன்னார். வணக்கங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டாங்க. அதோட ரோஹிணியை பார்த்து இது எங்கள் அக்கான்னு நம்ம ரேவதி சொல்லதுக்குள்ளே இது உங்கள் அக்காவா தானே அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? அதுதான் பார்த்தாலே தெரியுத, உங்களை கூட கொஞ்சம் பெரியவங்களாக இருக்காங்க, அப்போ அக்கா தானே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கச்சி சுவாதியை பார்த்து காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி சுவாதி வணக்கம் மாமா அப்படின்னு வைக்கிறாங்க. ஐயோ மாமாவா, அப்படி என்ன சொல்கிற சுவாதி அப்படின்னு நம்ம ரேவதி கேட்க நேரம் ஐயோ நம்ம மறந்து போச்சு, அக்காளுக்கு ஞாபகம் எல்லாம் இல்லாமல்லாம் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இந்த பாருங்க, இப்படிப்பட்ட ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணால் மாமா முறை தானே வரணும், அதனால தான் நான் மாமானி சொன்னேன். அப்படி நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு உன்கிட்ட சொன்னேன்னா எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசுகிற சுவாதி, வாயை அளந்து பேசு அப்படின்னு நம்ம ரேவதி வார்ன் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அட கர்மசாமி, ஏன்னா புருஷனே அடையாளம் தெரியாமல் மறுபடியும் முதல்ல இருந்தே ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாங்க நம்ம ரேவதியும் கார்த்தியும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா ஒரு கட்டத்தில் விருந்து சமைச்சு எல்லாம் நம்ம கார்த்தி முன்னாடி வச்சு பரப்புகிறாங்க. எல்லாம் தடபுடலாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரமேஸ்வரி அம்மா நம்ம கார்த்தியை பார்த்து ஐடா இந்த தம்பி வந்திருக்காங்கன்னு சொன்னார். ரேவதி எம்டி எங்கள் எம்டி பரமேஸ்வரி அம்மா அப்படின்னு இன்ட்ரடியூஸ்
இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. என்ன இவங்க எம்டியா, ஓ கணவரே இதுதானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சத்தாவி நிற்கிறாங்க. பழசெல்லாம் ரேவதிக்கு மறந்ததில் புருஷனை கூட மறந்துட்டா, அதுதான்மா வெளியே சொல்லிடாருங்க அப்படின்னு வந்து பழசை ஞாபகப்படுத்தினா ரேவதிக்கு ஏதாவது நடந்துரும்னு தான் நாங்கள் எப்படி வந்து மறைக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்படியாம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு தானும் வந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரியே வந்து காட்டிக்கிட்டாங்க நம்ம பரமேஸ்வரி அம்மா. இந்த சைடு பார்த்தோன்னா ஏகப்பட்ட சந்தோஷம் ரேவதிக்கு. ஒரு கட்டத்தில் தடுமாறி கீழே இருந்த நம்ம ரேவதியை அலைக்கா தூக்குறாங்க நம்ம கார்த்தி. அப்படியே தூக்கி அப்படியே வந்து வச்சு கொண்டு போகிறாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ரோஹிணிக்கு மயிலுக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். சகலைக்கு எவ்வளோ தூரம் வந்து ரேவதிக்கு மேலே அன்பு இருக்குது, ரேவதிக்கும் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாள் வரும் 2 வாரம் சேருவாங்க. நல்ல வேலை ஒரு திட்டத்தை போட்டு இப்போ சாமுண்டேஸ்வரி அத்தையை வீட்டில் இல்லாமல் பண்ணதே நல்ல விஷயந்தான். இல்லாட்டா இங்கே கடந்து கூறு கெடுத்து இப்போது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வந்து சண்டையே நடந்திருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. கார்த்திக் கூட கொஞ்சம் நெருக்கமாக நம்ம ரேவதி இருக்க நேரம் நம்ம ரேவதிக்கே மனசில் நம்ம ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுங்க. கார்த்திகை அன்பு வந்து மனசில் வந்து நம்ம ரேவதிக்கு ஏற்படுது. கார்த்திகை மேலே ஒரு காதல் ஏற்படுது. நம்ம ரோஹிணியை பார்த்து வந்து சொல்கிறாங்க, இந்த பாரக்கா எனக்கு வந்து இவரை பார்த்தா வந்து எனக்கு வந்து காதல் இவருக்கு மேலே வந்துட்டோன்னே சந்தேகமாக இருக்குது. என்னடி சொல்கிற ரேவதி அப்படின்னு வந்து ரோஹிணி கேட்குறாங்க. ஆமாக்கா, மருத்துவ கல்யாணம் பண்ணிக்கணும், இது என்னோட தாத்தாவோட பேரன், அதனால 2 குடும்பமும் ஒன்று சேர அவரை கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் என் உள் மனசில் இருக்குதான். ஆனால் எனக்கு மருத்துவ விட இந்த கார்த்தியை பார்க்க நேரம் தான் இவருக்கு மேலே காதல் வருதுக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம், கவலைப்படாதடி, இவரை எவ்வளோ தூரம் காதல் பண்ணுறியோ அவ்வளோ தூரம் காதல் பண்ண, இவரையே கல்யாணம் பண்ணிக்க. அம்மா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்களாக்கா, அம்மா பிரச்சனை பண்ணுவாங்கள்ல, அம்மாக்கு பிரச்சனையை தூக்கி குப்பையில் போடு, அதை எப்படியே நம்ம சமாளிச்சுக்கிடலாம். நாங்கள் எல்லாம் உன் மாமா அப்பா எல்லாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அதனால் நீ வந்து இந்த கல்யாணத்தை இவரை பண்ண பாரு அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணியும் வந்து சொல்ல, ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஆமாம் அம்மாவாக வாழ போகிறாங்க, நான் தானே அந்த வாழ போகிறேன், எனக்கு அந்த மருத்துவ பார்க்க நேரமே ஏனோ தெரியலை, பிடிக்கலை, அதனால் இவரை வந்து லவ் பண்ண போகிறேன், இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்போ உன் காதலை சீக்கிரமாக சொல்லு ரேவதி அப்படின்னு வந்து நம்ம ரோஹிணி வந்து தூண்டி விட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட போய் ஐ லவ் யூ கார்த்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம கார்த்தியும் ரேவதியை வந்து கெட்டி பிடிக்கிறாங்க. இதே நேரத்தில் கம்பெனியில் வேலை பார்க்க நம்ம இந்த பிரியாவுக்கு பயங்கரமான கடுப்பு வருது. இப்போ வர வர எம்டி வந்து அந்த ரேவதி கிட்ட சரண்டர் ஆகிட்டாரு, ரேவதியும் அந்த எம்டி கிட்ட சரண்டர் ஆகிட்டார். இங்கே என்ன தான் நடக்குது, நம்ம வந்து அவளை விட இவ்வளோ அழகாக இவ்வளோ நல்ல வேலையெல்லாம் தெரிஞ்ச பிறகு நம்மளுக்கு இல்லாத பாசம் அவளுக்கு மேலே இவருக்கு ஏற்பட்டது. ஆனால் இது சரிப்படாது, என்னையை மீறி இந்த கம்பெனியை அவள் அபகரிக்க பார்க்குறாள், விட மாட்டேன் அப்படின்னு வந்து பிரியா நம்ம ரேவதிக்கு எதிராக வந்து சதி திட்டம் தீட்டுறாங்கங்க.